ஹாய் காய்ஸ், வெல்கம் டு போரா ஹை ஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் எ பர்த்டே ஒன் ஷாட். ஸோ இன்றைக்கி யாருக்கு பர்த்டேனா நம்மளோட பப்ளுக்கு தாண்டா பர்த்டே. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக விஷ் பண்ணோம். அண்ட் மச்சான் விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நான் பெருசாலாம் எனக்கு கிஃப்டெல்லாம் தர தெரியாது. ஆனால் நீ கேட்ட மாதிரி ஒன் ஷாட்டோட வந்துட்டேன். ஆனால் இந்த ஒன் ஷாட் நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா இந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் நான் நம்பி இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே மை டியர் லவ்லி பப்பு. ஓகே ஓகே நம்ம போதுண்டா. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோன்னு பார்த்தா ஒரு ரெண்டு விஷயம் தான் இருக்குது. ஒன்று, நம்ம ஜேகே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அண்ட் நீங்கள் ஒரு டாக்டர், இவ்வளோ தாண்டா. ஸோ ஸ்டார்டிங்லே வந்து ஒரு 4 ரவுடி பசங்க செம்மையாக அடி வாங்கிட்டு, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் கொஞ்சம் பொறுமையாக மறந்து வைங்க டாக்டர்னு உங்கள்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களை யாருங்க இப்படிலாம் அடித்தது, யார் உங்களை அடித்ததுன்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. கண்ணோ எல்லாம் வீங்கி போயிருக்கு, அந்த மாதிரி வந்திருக்கானுங்க ரத்த கலவியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு யார் உங்களை அடித்தது போலீஸா அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் டாக்டர் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவங்களும் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை கை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கான்ஸ்டபிளும் அவரோட ஒய்ஃப்கிட்ட, இல்லைடி நான் சீக்கிரம் நைட்டு வீட்டுக்கு வந்துடுறேன்டி, சரிடி வீட்டில் தாப்பா போட்டு தூங்கிடாதடி, அப்புறம் நாய்க்கு தண்ணி நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பேசியிருக்கு. யோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கண்டுக்கவே இல்லை அந்த யோ சொட்டை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார் இது அப்படின்ற மாதிரி அவரும் திரும்புகிறாரு. இப்போ அவர் வந்துட்டு, என்ன டாக்டர் முடிஞ்சிச்சா கூட்டு போகலாமண்ணு, யோ இவங்க நீ தான் அடிச்சான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான்லாம் அடிக்கலை, நான் என்னை பார்த்தா இவங்களாம் அடிக்கிற மாதிரியா இருக்குது, என்னோடய ஐயா தான் அடித்தாருன்ற மாதிரி சொல்ல, உங்கள் நொய்யா நான் கூப்பிட்டு வான்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ அவரும் போயிட்டு, ஸோ நம்ம ஜேகேவை தான் கூப்பிட்டு வர்றாரு. ஜேகே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே மாதம் வந்துட்டுருக்க. இப்போ அவனுங்களாம் வந்து ஐயோ தான் எங்களை அடிச்சாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்து. என்ன ஏட்டு முடிஞ்சிச்சா கூட்டு போகலாமான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் இவங்களை அடிச்சிங்களான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே இப்போ அவன் கூலிங் கிளாஸ் லைட்டாக கீழே இறக்கிட்டு, வா வாட் தி பியூட்டின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். யோ உன்னதான்ற மாதிரி சொல்ல, பார்க்க நல்லா டீசெண்டாக டாக்டர் படித்து வேலைக்கெலாம் இருந்திருக்கீங்க, மரியாதைலாம் கொடுக்க தெரியாதா போலீஸ்க்குன்ற மாதிரி சொல்ல, இவங்களை மனுஷன் நினச்சி இல்லை மாடு நினச்சேன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து அப்படியே எட்டி பார்க்குறான். நாங்கள் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி. ஒன்று தான் ஏன் கேட்குறேன், ஃபஸ்ட்டு கூலிங் கிளாஸ் கழட்டியான்ற மாதிரி கத்துறீங்க. அவனும் அப்படியே கூலிங் கிளாஸ் கழட்டி அவன் பாக்கெட்டில் வைக்கிறான். ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, இப்படி மாடு மாதிரி அடிச்சிருக்க, உனக்கு உன் கூட போகிறவங்க யார் இப்படி அடிச்சு போட்டு சும்மா இருப்பியான்ற மாதிரி நீங்கள் வந்து இல்லை ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்கீங்க. ஜேகே எல்லாம் கேட்டு நிறுத்த வம்சம் அப்படின்றான். நீங்கள் வந்து என்ன நிறுத்திடி அப்படின்றான். இவனை நான் ஏன் அடிச்சான்னு தெரியுமா ஃபஸ்ட்டு இன்னொன்னே, நீங்கள் வந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3 சின்ன பசங்களை வந்து கூட்டு வரான் கான்ஸ்டபிள். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, தோ படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு குழந்தை கை காலை உடச்சி பிச்சை எடுக்க வச்சுருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி பலார்னு ஒரு அற விட்றாரு இப்போ ஜேகே. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தோ அப்பா அம்மாட்ட அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வந்து கண்ணை நோண்டி தெருவாக பிச்சை எடுத்து அந்த காசில் குடிக்கிறோம் இந்த நாதாரின்ற மாதிரி இன்னொருத்தனை கை காமிக்கிறான். இவனை நடிச்சு எனக்கு ஒன்றும் தப்பு தெரியல, அப்படி தப்பாக அந்த கடவுளை நான் தண்டிக்கிட்டோன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்குறீங்க அந்த ரவுடிங்களை. இப்போ நீங்கள் கையில் வந்து மெடிசன் வச்சுருப்பீங்க, அதை வச்சு அப்படியே அவனுங்க அடிப்பட்ட இடத்துலையே அழுத்துறீங்க. வலிக்குதுன்னு சொல்ல, வலிக்கிட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் என்ன ஏதுன்னு பேச வந்துடும் சொல்ல, இப்போ நீங்கள் ஜேகே பார்த்து ஐம் சாரி இவனுங்களாம் நீங்கள் அடிச்சிருக்கூடாது கொன்றுக்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் இப்போ அப்படியே வந்து ஒரு லுக்லேயே திரும்புகிறான். நீங்கள் வந்து சார் அப்படின்னா சொல்ல, ஜேகேவும் என்ன அப்படின்னு கேட்குறான். உங்கள் பேர் அப்படின்னே ஐபிஎஸ் ஜியான் ஜேகேன்ற மாதிரி சொல்ல, ஜியான் ஜேகே நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க செம்ம ஸ்டைலாக இருக்கீங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு சின்ன சிரிப்போடவே கூலிங் கிளாஸ் வெரி பண்ணிடுறான். இப்போ பக்கத்தில் ஏட்டையும் ஐயா நல்ல கதை ஒட்டுறீங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க, யோ வாயா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ஜங்குக் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவும் சொல்லுங்கள் சிஸ்டர்னே. சிஸ்டரா அப்படின்னே, ஆமாம் என் பேரை மட்டும் கேட்டீங்க டாக்டர், நீங்கள் உங்கள் பேர் சொல்ல அப்படின்னே. ஒயன் அப்படின்னோடனே, மிஸ் ஒயன் எம்பிபிஎஸ் அந்த ரைட் என்னமா கேட்குறான். நீங்களும் அப்படின்றீங்க. எது கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஏட்டையும் காதலிக்க தான் அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஜேகேவும் அப்படியே பார்க்குறீங்க என்னன்ட்டு. இல்லை நீங்கள் பேசுங்கன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வந்து சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஜேகேவும் நாங்கள் பிறந்ததுலேருந்தே மொரட்டு சிங்கிள் அப்படின்றான். அப்போ ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் ஓகேண்ணா ஓகே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சிரிச்சுக்கிட்டே நீங்களும் போயிடுறீங்க. ஜேகேவும் மீன் தூண்டில் தானாக வந்து மாட்டிக்கிச்சேடா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஏட்டாய் அவர் பின்னால் ஒரு அடி போட்டு இழுத்துட்டு போகிறான்.
ஸோ இப்போது ஜேகே வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒருத்தனை லாடம் கட்டிகிட்டு இருக்கான். சொல்லு, உண்மையை சொல்லு, யார் உனக்கு பின்னாடி இருக்கிறது, உண்மையை சொல்கிறான்ற மாதிரி பொழந்துட்டுருக்க. ஸோ இப்போ ஏட்டையா சார், ஐயா ஐயா போதும் ஐயா, விட்டுருங்க ஐயா, சித்திர கித்திர போகிறேன்னு சொல்ல, சாகட்டும், எத்தனை பசங்களை கெடுத்துட்டு இருக்கானுங்கன்ற மாதிரி ஜேகே அவ்வளோ கோவம் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவன் அடிச்சு அந்த லத்தியே உடஞ்சிருச்சு. இப்போ ஜேகே வந்து இவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்கூடாது, சாகட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து அப்படியே சேரில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ பக்கத்தில் லேட் ஆகும், ஐயா நான் அவனு சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களேன்னு ஒன்று. இப்போ ஜேகேவும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க ஜேகே அப்படியே மறைக்கிறான். இல்லை இல்லை, இது மாதிரி நீங்கள் கோபம் நான் பார்த்ததே இல்லை, என்னாச்சு அப்படின்னு ஒன்று. இப்போ ஜேகேவும் அவன் சின்ன சின்ன பசங்க, அதுவும் 10வது 12வது கூட இல்லை, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் சின்ன சின்ன பசங்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து இவனுங்கள மாதிரி ஆளாக தான் இந்த ஜென்ரேஷன் பசங்களாம் கெட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஜேகே வந்து மூச்சு வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இப்போ அவன் ஜேகே கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஓகேவாயிட்டு அவன் உண்மையை சொல்கிற வரையும் பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நைட் பேட்ரோலுக்காக தான் வந்து போகிறான். ஸோ கூட வந்து 8 AM வராரு. இப்போது ஜேகே வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்கள், ஏதாவது பிரச்சனை மாதிரி இருக்கா, லேடிஸ்லாம் சேஃபாக இருக்காங்களான்ற மாதிரி அவன் வந்து வாக்கி டாக்கி மூலம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது ஏட்டையா வந்து அப்படியே வந்து போகிற வர பொண்ணுங்களாம் பார்த்துட்ருக்கேன், வயசுக்கு ஏற்ற வேலை பாருங்கள் ஏட்டையான்ற மாதிரி ஜேகே. ஏட்டையா இப்போ ஐயா நான் வந்து எல்லா கேர்ள்ஸும் சேஃபாக இருக்காங்களும் பார்க்குறேன், நீங்கள் தப்பாக முடிச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல, இப்போ ஜேகேவும் சிரிச்சிட்டு நல்லா பேசுகிறீங்கன்ற மாதிரி அவனும் சிரிக்கிறான். ஸோ ஜேகே வந்து ஏட்டையா தவிர வேறு யார்ட்டையும் சிரிச்சு கூட பேச மாட்டான். ஸோ இப்போது ஒரு பஸ் வந்து நிற்கிது ஸ்டாப்பிங்கில். இப்போ ஏட்டையா ஐயா ஐயா அங்கே பாருங்கன்ற மாதிரி கை காமிச்சா. ஸோ பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஜேகே என்ன ஏட்டையான்னு, ஐயோ ஐயா அங்கே பாருங்கள் டாக்டர் அம்மான்ற மாதிரி கை காமிக்கிறாரு. ஐ ஏன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜேகேவும் சரி இது பார்த்துக்கோங்க, வாக்கி டாக்கி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பஸ்ஸு நகர ஆரம்பிச்சிட்டு ரன்னிங்லேயே வந்து இப்போ ஏறுறான். ஸோ பஸ்ஸு வந்து காலியாக இருக்குது இப்போது. ஸோ இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி உங்கள் பக்கத்து சீட்டில் உட்காடுறான். நீங்கள் வந்து ஹாய் அப்படின்ட்டு அப்புறமா ஜேகே பார்க்குறீங்க, ஏந்திருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் அப்படின்ற மாதிரி. இப்போது அவன் வந்து அந்த உங்கள் சீட்டுக்கு மேலே கை போட்டுக்கிறான். நீ வந்து ஃபஸ்ட்டு ஏந்திருங்கன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்ல, ஏன் நல்லா பார்க்க தங்க தேர் மாதிரி சீட்டில் உட்காந்துருக்க, யாரும் உனக்கு கடத்திட்டு போயிடக்கூடாதுல்ல, ஆசிய போலீஸாக ஒரு பொருளை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஏந்திருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு அந்த கம்பியை பிடிச்சிட்டு இப்போ உங்களை தான் பார்த்துட்டு வரான். நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை அன்றைக்கி ஏதோ ஓகே நீங்களே, அது என்ன ஓகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன ஓகே அப்படின்ற மாதிரி நீங்களும் மறுபடியும் கேட்குறீங்க. நீங்கள் தான் சிங்கிளாக கமிட்டடாக ஓகே அப்படின்னுங்க. ஓ நீங்கள் அந்த ஓகே கேட்குறீங்களா அப்படின்னோடனே ஜேகே ஆமாம் என்ன ஓகேன்ற மாதிரி பார்க்குறாங்கள. இல்லை சிங்கிளாக கமிட்டடாக கேட்டேன், சிங்கிள்னு சொன்னீங்க, ஓ அப்படியாண்டக்காக ஓகே அப்படின்னுன்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் வேறு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இந்த க்யூட்டாக என்ன அப்படிலாம் கொஞ்சம் கேட்காதுன்னு பக்கம் அழகாக இருக்குது, கணத்தை பிடிச்சி கிளிலாம் போல இருக்குன்ற மாதிரி ஹேண்டும் சிக்ஸ் எடுத்துகிற முறைக்கிறீங்க இப்போது. ஓகே பண்ணலை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பிங் வந்து பஸ் நிற்கிது, இறங்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஜேகேவை. எனக்கு இப்படியே போகலான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படி ஆடுற மாதிரி நீங்கள் உட்காந்துக்க, உன் பேர் வயன் தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறீங்க. இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்த க்யூட்டா, ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட பேச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். கண்டவங்கிட்டலாம் நான் பேச விரும்பலன்ற மாதிரி சொல்ல, அவன் நான் கண்டவனா அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்குறான். நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் அந்த பக்கம் திரும்பி லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏய் இவனை சிரிச்சு தானே வா என்னன்ற மாதிரி கேட்குறான். இல்லையே நான் சிரிக்கலாம் இல்லையன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ சிரிச்ச அப்படின்றான். இல்லை இல்லைன்றீங்க ரெண்டு பேரும் மாற்றி இப்போ கேட்க. சரி நீ சிரிக்கல, ஆமாம் நான் சிரிச்சேன்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. பத்தியா போட்டு வாங்கினேண்ணா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். வந்து இதுக்கு இப்படி கத்துறீங்க பப்ளிக்லன்ற மாதிரி சொல்ல, என்ன பெரிய பப்ளிக்கு, காலி பஸ்ஸு, நான் கண்டக்டர் டிரைவரு இவ்வளோ தான் இருக்கும், இதில் என்ன பப்ளிக்கு அப்படின்றான். நீங்கள் எல்லா பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு. மனசுங்க பிடிச்சங்கிட்ட மட்டும்தான் இப்போலாம் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் வந்து திரும்பிட்டு இப்போ ஜேகேவும் என்னை பற்றி இவ்வளோ கேட்டேன், நானும் சொல்லிட்டேன், உன்னை பற்றி தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ட்டெல்லாம் நான் எதுவும் சொல்கிறது இல்லைன்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர்லாம் இல்லை, இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ன்ற மாதிரி சொல்ல, இருந்துட்டு போங்க எனக்கு நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் தான்ன்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ ஜேகே மறுபடியும் எந்த பக்கத்தில் உட்கார, நீங்கள் வந்து ஈந்துடுங்க அப்படின்னு ஒன்று அல்ல முடியாது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கோம், அவங்களே பார்த்துட்ருக்கான், 2 பேரும் ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. இப்படியாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் போகுது. நீங்கள் வந்து எனக்கு ஏன் இப்படி முழுங்குற மாதிரி பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்க,
நான் ஒன்றும் முழுங்குற மாதிரிலாம் பார்க்கல, நீ தான் என்ன அப்படியே மொத்தமாக முழுங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு வெக்கமாக வருது, சீக்ஸில் பிங்காக, ஹே ஷைல் ஆகுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என் பேர் ஒயன், எனக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்ல. எல்லாருக்கும் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தங்கச்சி தான் இருக்குன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். நீங்கள் வந்து அவனை பார்த்து மறைக்கிறீங்க. இல்லை, நார்மலாக ஒரு ஃபேமிலின்னு இருந்தால் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தங்கச்சி ஒரு தாத்தா ஒரு பாட்டி இப்படி தான் இருப்பாங்க, அந்த வகையில் நான் சொன்னேன் அப்படின்றான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு நான் அது சொல்லலை அப்படின்றீங்க. ஓகே 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 சொல்லுங்க டார்ஜிலிங் அப்படிமா கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன இவன் அவனுக்கு தோன்ற பேர் வச்சுலாம் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கா ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ ஜிக்கேவும் எது எப்படி பார்க்குற சொல்லு அப்படின்றான். எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்படிமா சொல்கிறீங்க. பொண்ணுங்கனாலே அப்பா தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் என் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன், அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா எனக்கும் அது பிடிக்காதுன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு நான் எப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சாலும் அதை நான் விட்டுட்டு வந்துடுவேன், எனக்கு வேண்டான்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஓ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே தான் வந்து உங்களை பற்றி நீங்கள் ஏன் டாக்டரை வந்து படிச்சிங்க, ஏன் டாக்டர் ஆசைப்பட்டீங்க, அந்த மாதிரி உங்கள் ட்ரீம்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஜேகேவும் எல்லாம் கேட்டுட்டு பா செம்ம அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க இப்போது. ஸோ வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, அந்த சாரெல்லாம் வந்து அடிக்கவும் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஓய் அப்படின்றான். நீங்கள் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவன் ஆல்ரெடி உங்கள் சீட்டு மேலே கை வச்சுருப்பான்ல, அது அப்படியே இப்போ வந்து அந்த விண்டோ கிட்ட அந்த கம்பிகிட்ட கை கொண்டு வரான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க. உங்கள் அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உனக்கும் பிடிக்காதுன்னு சொன்னோம்ல, நீங்களும் ஆமான்றவும் தலையாட்டுறீங்க. ஒரு வேளை உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படிமா கேட்குறான். என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. சொல்லுடி அப்படின்றான். என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன் மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே கிட்ட வந்துட்டாங்களா, நீங்கள் வந்து பாருங்க பப்ளிக் பிளேஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே எவ்வளோ சுற்றி பார்த்துட்டு இது பப்ளிக் பிளேஸா? நீ நான் கண்டக்டரு டிரைவரு 4 பேர் தான் இதில் என்னடி பப்ளிக் அப்படின்றாங்க. வந்து சச்சங்கோ நகருங்க அப்படிமா சொல்கிறீங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க, யாராவது பார்த்தா மானம் போய்டும்ன்ட்டு. அவன் நல்லா கிட்ட வந்துட்டான். நீங்கள் கிட்ட இப்போ நீங்கள் ஏந்து போக அவங்கள பிடிச்சி உட்கார வைக்கிறான். நீங்கள் வந்து விட்டுங்கன்றமா சொல்கிறீங்க. இப்போ அவனை ஹேண்டு உங்கள் சீக்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகுது. நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு சீக்ஸை கப் பண்ணிவிட்டு, நீ என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் நான் அப்படி போக மாட்டேன் அப்படிமா சொல்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஜென்மத்தில், இந்த 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன், ஓகேவா? உங்கள் அப்பனுக்கு பிடிக்குது பிடிக்கல அது செகண்ட் ஆப்ஷன், ஓகேவா? அதெல்லாம் எனக்கு பேச நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்றான். நீங்கள் வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றீங்க. ஜேகே இப்போ உங்களை ஐ டு ஐ பார்த்துட்ருக்கான். பிடிக்கலையா அப்போ அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து உங்கள் ஹெட்டை டவுன் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அது தெரில அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகே வந்து என்னை பார்த்து எனக்கு ஜங்குக்கா உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லு, நான் அப்படியே எழுந்து போயிடுறேன்மா சொல்கிறான். ஹெட்டை அப் பண்ணி இப்போ அவனை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸே பார்த்துட்ருக்கான். அவன் ஐஸ் பார்க்க உங்களுக்கு பேச்சே வரல, ஹார்ட் பீட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ சொல்லு அப்படின்றான். பிடிச்சிருக்கு அவன் சொல்கிறீங்க, கேட்கல அப்படின்றான். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ அவன் கிட்ட வந்துட்டு கிட்ட வருவோம். நீங்கள் வந்து ஐஸுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் கீழே டவுன் பண்ண மாதிரி வந்து கிஸ் பண்ணணும்னு வந்திருப்பான். கரெக்டாக உங்கள் லிப்ஸ் மேலே அவன் லிப்ஸ் வச்சு அப்படின்றான். கண்டக்டர் விசில் அடிக்கிறார். இப்போ நீங்கள் 2 பேருமே அதை ரிலைஸ் பண்ணல, பிகாஸ் நீங்கள் ஜேகேயோட கிஸ்குள்ளே அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கீங்க. கண்டக்டரும் இப்போ உள்ள, அதாவது இவனா டிரைவர் சீட் பக்கத்தில் தான் இருந்திருப்பார், இதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டார். உள்ள இப்போ வந்து பார்க்குது, பாருப்பா நீ கேட்ட ஷாப்பிங் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜேகே நல்லா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ கண்டக்டரும் ஐயோ இன்ஸ்பெக்டர் சாரா அப்படின்ற மாதிரி அவர் திரும்பிக்க. இப்போ ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். நீங்கள் வந்து ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜேகே வந்து லவ் யூ அம்மா சொல்கிறான். அப்படியே இப்போ அவனை ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. லவ் யூ அம்மா சொல்கிறான். நீங்கள் வந்து ஏந்துட்டீங்க. இப்போ சொல்லிட்டு போ, லவ் யூ டு சொல்லிட்டு போ அப்படின்றான். நீங்கள் வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படி இறங்கி வந்துட்டீங்க. ஜேகேவும் இப்போ உங்கள் ஸ்டாப்பிங்கில் தான் இறங்குறான். நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. லவ் யூ டு சொல்லு, இப்படியே இந்த பஸ்ஸில் ஏறி போகிறேன், நான் முன்னாடியே வருவேன் அப்படின்றான்.
நீங்களும் வந்து எதுவுமே சொல்லணும்னு பின்னாடியே வந்துட்டு இருந்தா இப்போ உங்கள் கூட நடக்கிறான். நீங்கள் போங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டு சொல்லு போகிறேன் அப்படின்றான். நீங்கள் எதுவுமே பேசலை, சைலண்டாக வர. ஏய், இவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டு கிஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன், ஒரு லவ் யூ டு சொன்னேன், என்ன கொஞ்சம் போய் வெடி அப்படிமா கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிமா கேட்க, என்ன பண்ணுவேன், எழுத்தச்சு இன்னும் 4 கிஸ் பண்ணுவேன் அப்படின்றான். அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சுட்டு, சரி உங்கள் அப்பனை பற்றி கொஞ்சம் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி கேட்குறான். ஏன், நீங்கள் என்ன லவ் பண்ண போகிறீங்களா, நீங்கள் அப்பாவை லவ் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே இல்லை உங்கள் அப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கல்யாணம் அப்போது கொஞ்சம் கன்வெர்ஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்ல, அதான் கேட்குறேன் மாதிரி சொல்கிறான். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவருன்ற மாதிரி சொல்கிறீங்க அடுத்து அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா பற்றி உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்ற மாதிரி பேசிகிட்டே வர, உங்கள் அப்பா காரு லைசன்ஸ்லாம் ரினியூ பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஏன் திடீர்னு இப்படி கேட்குறீங்க, இல்லை உங்கள் அப்பா நீங்கள் பார்த்த ரோட்டில் மடக்கலாமே, ஏதாவது கேஸ் போட்டுள்ள தரலாம் தான், ரெனியூ பண்ணலன்னா இல்லை கார்டு பேன் ஆகிடுச்சு, ஸோ ஒரு 3000 வாங்கிட்டு விடலாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜங்குக் அப்படிமா சொல்கிறீங்க. ஜேகேன்னு சிரிச்சிட்டு, சும்மா சும்மா ஜஸ்ட் ஃபன் நல்லா இருக்கே உங்கள் அப்பனை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா, அதை வச்சா உங்கள் அப்பாவை நல்லா கலாய்க்கிறான். இது உங்கள் அப்பா சரி பூமராங்க தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஜங்குக் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் என்ன அப்படிமா கேட்குறான். எவ்வளோ தைரியம் தான் என் அப்பாவை நீங்கள் இப்பெல்லாம் பேசுவீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன் மாமனார் நான் பேசுகிறேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹலோ நான் இன்னும் உங்களை லவ் பண்ணுறேன் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உனக்கு கிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கிஸ் நானா பண்ணேன், நீங்கள் தானே பண்ணீங்க, பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க, வாயிலேருந்து ஐ லவ் யூ டு சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை என் மாமனார் மாமியார் உன்னோட தங்கச்சிலாம் நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் பாருன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் நான் இதுக்காகவே ஐ லவ் யூ டு சொல்ல மாட்டேன்னா சொல்ல, அதான் சொல்லிட்டியே அப்படின்றான். என்னது ஐ லவ் யூ டூ அப்படிமா சொன்னீங்க, நீங்கள் அது இல்லை அப்படின்றீங்க. அவ்வளோதான் ஐ லவ் யூ டூ, நான் கமிட்டடா டே அப்படின்ற மாதிரி கத்துறான். ஷூ ஷூ அப்படின்றீங்க. இப்போ ஜேகே கூட நீங்கள் வந்துருப்பீங்களா, ஒரு ஹாஸ்டல் தான் இருக்குது, நீங்கள் கத்தாதீங்க இங்கேருந்து என்னமா சொல்ல, உன் வீட்டுக்குலாம் நீ போலியா, ஹாஸ்டலில் இருக்கேன்ற மாதிரி கேட்க, நான் எப்போயாவது தான் வீட்டுக்கு போவேன், நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, இப்போ நீங்கள் கத்தாதீங்க ஃபஸ்ட்டு, வாட்ச்மேன் பார்த்தானா என்னை உங்களோட பொட்டி படைக்கலாம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு அமுச்சிச்சிருவான்ற மாதிரி சொல்ல, இது நீ ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டியா, வாட்ச்மேன் தூங்கு மூஞ்சி வாட்ச்மேன் அப்படின்ற கத்துறான். நீங்கள் சுங்குக் சுங்குக் ஷூ 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 அப்படின்றீங்க. வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்ற மாதிரி சொல்ல, வார்டன் வெளியே வாயா, ஒரு பொம்பளை போல வெளியே இன்னொரு ஆம்பளை பையன் கொண்டு இருக்கிறா, நீ என்ன எவ்வளோ தூங்குறியா அப்படின்ற மாதிரி கத்துறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. ஆஃப் ஆகிட்டான். நீங்கள் ஷூ கத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இப்போ அவனை பார்த்துட்டு என்னது இது அப்படின்றான். கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே வாயேன் அப்படின்றான். வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுறீங்க. அவன் அவங்க பக்கம் திரும்பி உங்கள் ஹெட்டை அப் பண்ணி இப்படி கிஸ் பண்ணுன்ற மாதிரி, ஸோ உங்கள் ஃபேஸை லைட்டாக திருப்பி இப்போ அவன் கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஜேகே ஆல்ரெடி ஒருத்தனை பிடிச்சிருப்பான்ல ட்ரக் கேஸில், அவனை செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் ஏண்டா உன்னை இவ்வளோ அடிக்கிறேன், இங்கே உண்மையை சொல்கிறியா, நீ யாரா உன் பின்னாடி இருக்குதுமா கேட்க, இப்போ அவன் இங்கே பாருங்க ஜேகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வரும், அதை எடுத்து நீங்கள் பேசுங்க, அதுக்கப்புறம் என் பின்னாடி யார் இருக்கா, யாருக்கு நான் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி அவன் இரும்புறான். ஜேகே இன்னும் அடிக்கிறான், உண்மையை சொல்கிறான்ட்டு வாயே திறக்கலாம், அவன் அடி மட்டும் வாங்குறான். ஸோ இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா ஃபோனுமே அடிக்குது. இப்போ அவன் கான்ஸ்டபிளாம், ஹலோ E3 போலீஸ் ஸ்டேஷன் அப்படிமா சொல்ல, நாங்கள் சிஎம் வீட்டிலேருந்து பேசுகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே எங்கன்ற மாதிரி கேட்க, சார் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனுன்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனை சிரிச்சிட்டு வந்துருச்சு பேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜேகே சார் அம்மா சொல்ல, எதுக்கு என் ஆளை பிடிச்சி வச்சுருக்கேன்ற மாதிரி அங்கேருந்து பேசுகிறாங்க. சார் அம்மா கேட்க, நான் சிஎம் பேசுகிறேன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சொல்லுங்கள் சார்ன்ற மாதிரி ஜேகே கேட்க, எதுக்கு என் ஆள் பிடிச்சி வச்சுருக்கேன், அவனை ஃபஸ்ட்டு வெளியே விடுன்ற மாதிரி சொல்ல, முடியாது சார்ன்ற மாதிரி சொல்கிறான். நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா அப்படின்னே, நல்லா தெரியுது சார், ஒரு அக்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சிஎம்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அது மாதிரி சொல்ல, அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜேகேவும் என்னால் அவங்க ஆளை வெளியே விட முடியாது, பிகாஸ் அவன் மேலே எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் அவனை கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறான். அவன் என் ஜாதி ஆள்றான்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படிமா சொல்கிறான். மாதிரி ஏதோ அவனை வெளியே விடுன்னு சொல்ல, முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். மிஸ்டர் ஜேகே, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல, ஜேகே இப்போ அவன் காலர்லாம் தூக்கி விட்டு, நல்லா தெரியுது
ஒரு 420 சிஎம்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ட்டு என்னமோ சொல்கிறான். ஸோ இப்போ ஜேகே வந்து ரெக்கார்டர் ஆன் பண்ணுங்கன்னொன்னே ஸோ ஜேகேவை ரொம்ப கேவலமாக திட்டிகிட்டு இருக்கு. ஜேகே சார் சார் அவன் மேலே எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க போதை பொருள் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 3/4 பேர் போதை கடுமையாக்கிட்டு இருக்கான், என்னால் எப்படி சார் அவன் வெளியே விட முடியும்னு. அவன் என் ஜாதி ஆள் என் கட்சி ஆள் வெளியே விடையான்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வெளியே விடலன்னா அப்புறம் ஐஜி லெவல் நான் போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் போவேன்னு நான் நினைக்கிறேன், நான் இவ்வளோ இறங்கி வந்து பேசணும் எனக்கு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஜேகே எந்த ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படிமா சொல்கிறான். அப்போ உடனே என்னால் வெளியே விட முடியாது, உன்னால் என்ன பிடுங்க முடியும் பிடிங்கோன்ற மாதிரி கால் கட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஹோம் மினிஸ்டரு சென்ட்ரு பிஎம் அப்படி அடிக்குது ஃபோனு. ஜேகே வந்து என்னடா உனக்கு என்ன சென்ட்ரல்லாம் ஆள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, வேர்ல்டு ஃபுல்லாக ஆள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு சிஎம்மு, அப்புறம் ஹோம் மினிஸ்டரு, சென்ட்ரலு, பிஎம், வெளியே போ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜெயில் செல் ஓப்பன் பண்ணி விட்டு போகிறான். இப்போ ஏட்டையும் என்ன சார் விட்றீங்கன்னே, ஏட்டையா இப்போ நம்ம பிடிச்சிட்டு வந்த ஒரு திருடன் செல்லுன்னு தப்பிச்சு ஓடினானா அவனை சுட்டு பிடிக்க ஆர்டர் இருக்குல்ல அப்படிமா சொல்ல, அவன் அப்படின்னு நின்ட்டான். இப்போ அந்த திருடன் அப்படியே ஜேகே வந்து அவன் கண்ணை எடுத்து அப்படியே வந்து தொடச்சிட்ருக்கான். இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் தானே போக சொன்னீங்கன்ற மாதிரி சொல்ல, இதுக்கு இவங்க தான் எல்லாருமே சாட்சின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகேவும் அங்கே இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, அக்கா நீங்கள் சொல்லுங்கள், இவனை நானா வெளியே விட்டேன் அப்படின்னே, இல்லை சார் அவனாக தான் தப்பிச்சு வெளியே ஓடுறான்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. இப்போ அவன் ஓட பார்க்கும் கன்னை எடுத்து ரெண்டு தடவை ஷூட் பண்ணுறான் அவன் முட்டியில், அவன் அப்படியே வாசலே விழுந்துட்டான். இப்போ ஜேகே தூக்குங்க அவனன்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான். ஜேகே எங்கே ஏழை காணும் எங்கே தானே இருப்பானுன்னு அந்த திருடனும் அம்மா ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான் புல்லட் காலில் இறங்கினதில்ல. ஏய் சிக்காதான் அதெல்லான்ற மாதிரி ஜேகே சொல்ல, ஜேகே பார்க்குறான். ஜேகே உங்களை பார்த்துட்டான், நீங்கள் அவனை பார்த்தோன்னா பெரிய ஸ்மெல் வந்துட்டுருக்க, நடுவில் திருடன் அந்த சைடு நீங்கள் இந்த சைடு இவன், நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் ஓட பார்த்தான், காலையிலே சுட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து நீ என்ன பண்ணுன்ற மாதிரி அவனை பார்த்து கேட்குறீங்க. அந்த திருடனில் யாரா இவனுங்க, இவன் என்னமோ அசால்ட்டாக நான் வந்து இவனை சுட்டுட்டேன்றான், இந்த பொண்ணு என்னன்னா உன்னையே அவன் சுட்டான்னு கேட்குறான். இப்போ ஜேகேவும் இவன் ட்ரக் ட்ரீனிங் தான் பண்ணிகிட்டு இருந்தான், ரொம்ப சென்ட்ரலு பிரைம் மினிஸ்டர் லெவலில் அந்த துறைக்கு ஆள் இருக்குது, அதெல்லாம் வச்சு என் சீட்லேருந்து என்ன தூக்கிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன். டாக்டர் என் கால் ரொம்ப வலிக்கு, நான் செத்துருவேன் போல் இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, இப்போ நீங்களும் வந்து அவனுக்கு பொறுமையாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது ஜேகே உங்களே அப்படி ரசித்து பார்த்துட்ருக்கான். என்ன லிப்ஸு என்ன கண்ணோ அந்த ஐலைனரு கண்ணு கொள்ளுது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கேன். ஜேகே கால் வருது, பார்த்தா அவங்க அம்மா தான். மம்மி எதுக்கு ஃபோன் பண்ணுது அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு சொல்லுமா அப்படின்றான். டேய் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ற மாதிரி சொல்ல, யாரடா அடிச்சேன்ற மாதிரி கேட்குறாங்க. அடிக்கலாம் இல்லை அப்போ சுட்டுட்டியான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் சொல்ல மம்மி என்ன விஷயம் அப்படின்னே, இல்லைடா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க கல்யாணம், நீ வந்து என்னை கொஞ்சம் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டேன்னு வையேன், வண்டி செலவெல்லாம் மிச்சமாகன்ற மாதிரி சொல்ல, நீலாம் ஒரு தாயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாருன்ற மாதிரி சொல்ல, அவர் இருக்கட்டும்டா நீ ஏன்டா அவரை கூப்பிட்றன்ற மாதிரி சொல்கிறத கேளுன்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா சொல்லு அப்படின்றாங்க. அவர் சாகும்போது அவர் சட்ட பாக்கெட்டில் 150 ரூபா வச்சு அவ்வளோ நேர்மையாக செத்தார், அவர் அம்மா ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தாங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கும் தெரியும்டா. அப்போது ஒரு போலீஸ் அதிகாரியோட அம்மா நீ எப்படி இருக்கணும், நடந்தாப்பால போய் நடந்தாப்பால வந்துடணுன்ற மாதிரி சொல்கிறான். முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் டைலாக் ஆடான்னு தெரியுதில்ல மம்மி ஃபோனை வை அப்படின்றான். இப்போ அவங்க இருன்ற மாதிரி சொல்ல, என்னம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்டான்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மம்மி ஆல்ரெடி நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டேனேன்னு சொல்ல, நீ பார்க்குற பொண்ணெல்லாம் அவங்களே ஓடி போயிடுறா, நான் நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்ல, மம்மி அப்படின்ற மாதிரி கத்துறான். அவங்க அம்மா சரிடா அவளை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வா நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்ல, ரியலி எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த மாதமே அடுத்த வாரத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் உனக்குன்ற மாதிரி சொல்ல, நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நிஜமா தான், கூட ஓடிலாம் போக மாட்டாளான்ற மாதிரி சொல்ல, ஓயின் அப்படிலாம் இல்லை அப்போ இவ்வளோ நல்லவா தெரியுமான்ற மாதிரி கத்திட்டு இருக்க, இப்போ நீங்கள் வந்து அப்படின்றீங்க. திரும்பி பார்க்குறான், இது ஹாஸ்பிட்டல் கத்தக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. சாரி அப்படின்னே, யாரா அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா உன் மருமக தான் ஒன்னே, நீங்கள் ஜர்க்காயிட்டிங்க வம்சம் உங்கள் அம்மாவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமான்ற மாதிரி சொல்ல, சரி நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன், சரி நான் ஃபங்க்ஷன்லாம் போகல, அவள் வீட்டுக்கு கூட்டுவான்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து அவங்க கூட தான் வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, உங்கள் அம்மா எதாவது கேட்பாங்களா, அதில் நான் வந்து டாக்டரை சுட வரேன்,
எனக்கு எதுவுமே தெரியாது உங்க காண்ற மாதிரி நீங்கள் புலம்பி தள்ள. ஏய் ஏன் நீ புலம்புற? எங்கள் அம்மா என்ன மாதிரி என்னை விட ரொம்ப ஜாலி டைப் சரியா, அவனுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கும் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இழுக்கிறான். ஏன் ஜங்குக்கா அப்படி இழுக்கிறீங்கன்னு ஒன்னே, அது ஒன்றும் இல்லை, நான் இது வரையும் எந்த பொண்ணையும் பிடிச்சிருந்தே பார்த்து பொண்ணு பேசலாம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு யார் கூட ஓடி போய்டுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஏய் இப்போ என்கிட்ட அதான் கேட்டாங்க, நீ அந்த பையன் கூட ஓடி போயிட மாட்டாளன்னு, நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ கூட என் பையன் நான் மேலே பண்ண மாட்டாமா அதான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா சொல்கிறான். அப்படின்ற மாதிரி நீங்களும் அதுக்கப்புறம் ஜேகேயோட வீட்டுக்கு தான் வந்தாச்சு. ஸோ ஜேகே காஃபி போட்டுட்ருக்கான். கிச்சன்லேருந்து எட்டி எட்டி பார்க்குறான், என்னடா 2 பேர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் கணத்தில் கேச்சு அவங்க அம்மா ஜேகேயோட அம்மா பார்க்க, ஜேகேயோட அம்மா கணத்தில் கேச்சு உங்களை பார்க்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பார்க்க ஜேகேயும் இன்னும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜேகேயோட அம்மா அப்படியே கோவமாக நடந்து வராங்க கிச்சனுக்கு. அவங்க காஃபி திரும்பவும் டேய் காஃபி கொடுறான்ற மாதிரி சொல்ல, என்னம்மா யாரில் உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா இடிக்கிறான். எனக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்கலடான்ற மாதிரி சொல்ல, அவன் ஃபேஸ் அப்படியே சேடாகிடுது. ஏம்மி உனக்கு பிடிக்கலையா? அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, உனக்கு எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பா தெரியுமா, அப்படி தங்க தட்டில் தாங்குவாமான்ற மாதிரி சொல்ல, அவள் என்னை எந்த தட்டிலையும் தாங்கினா எனக்கு அவளை பிடிக்கல. ஏம்மா அவனுக்கு எனக்கு பிடிக்கலடா அப்படிமா சொல்ல, அவனும் எதுவுமே பேசலை, காஃபியை வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றான். நீங்களும் கொஞ்சம் உண்மையாக வச்சுருக்குறீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து இந்த வாட்டி நீங்கள் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டுக்கு தான் போவீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து வந்துட்டு நீங்களும் இறங்கி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே வந்து சுகமாக வந்துட்டு எங்கள் அம்மா தான் தப்பாக பேசியிருந்தா சாரிண்ணே அப்படின்றான். பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஹே என் அம்மா ஒரு பாப்பாடி, இது தெரியாமல் பேசியிருக்கோம் சரியா, நீ எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத. நான் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறேன் அது மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து அவனே பார்க்குறீங்க, கண்ணெல்லாம் அவனுக்கு கலங்கி ஒரு மாதிரி டியர் ஃபால் ஆகும். ஹே இதுக்கு அழுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ஐஸில் டியர்ஸ் வைப் பண்ணி திரும்புகிறான். நீங்கள் வந்து ஹே பேபி உனக்கு அழுகலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறீங்க. ஜேகேவும் என்ன அப்படின்றான். எப்படி ஆண்டி நான் பண்ண ப்ராங்க் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அப்படின்றான். உங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, உன்னை விட அதை விட அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க என்ன பேசியிருப்பீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி 2 பேரும் அட் டைமில் கேட்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஆண்டி எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, எனக்கும் தாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை, உனக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் என்றைக்குமே சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அது மாதிரி சொல்லிட்டுருப்பீங்க. இது நீங்கள் ஜேகே கிட்டே இப்போ சொல்லவும், அப்போது மம்மி உனக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு டபுள் ஓகே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கான். இப்போ நீங்கள் அங்கே தான் வரீங்க. ஹே பொண்ணுடி என்னடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்துருக்க, யார் மேலே கம்ப்ளைண்ட் தரணும் மாமா கேட்குறான். யார் மேலே கம்ப்ளைண்ட் தருவானா, கிளம்பி வா அப்படின்ற மாதிரி கைப்பிடிச்சு இழுக்கிறீங்க. இப்போ எங்கே வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் அப்பா பார்க்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. எதே ஓப்பன் பார்க்க நான் ஏண்டி வரணுன்னே, அப்பாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிகிட்ருக்காங்க, அப்பா உன்னை கூட்டு வர சொன்னாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஈரடி நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்டி பரவாயில்லையாண்ணா, பரவாயில்ல வா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் கார் ஓட்டிகிட்டு வரீங்க. ஜேகே வந்து அன்றைக்கி நீங்கள் என்னென்ன கேட்டிங்களோ அது மாதிரி இப்போ அவன் கேட்டுட்ருக்கான். நம்ம தான் ட்ரை வண்டி போட்டு கொடுத்ததுன்ற மாதிரி கேட்க, என் ரிலேட்டிவ் ஒரு அங்கிள் ஒன்றே நீங்கள் பார்த்துருக்காரு, அவள் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இந்த ரிலேட்டிவ் இருக்கானுங்களே சாணியானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே பாரு, அப்பா என்ன கேட்டாலும் பொறுமையாக பேசணும், இந்த தாம் தூம்ட்டு இந்த தென்னா விட்டால் சட்டை எழுத்து விட்டு பேசுகிறோம் எல்லாம் வச்சுக்காதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் பிறவி கொணுண்டி, அது எப்படி நான் மாற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்புறம் என்ன பண்ணணுன்னா, போகிறப்பவும் உனக்கு வந்து பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு வாங்கி தரேன், பல் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் அப்பனை நான் பார்க்க தாண்டி போகிறேன், இதுக்கு எதிரி பல்லதான் தொல்லை விளக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னாடி எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி. இப்போ ஜேகே உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு போலீஸுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து போலீஸ் தானே அப்படின்றான். ஜங்குக் போலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஐயோ அது நான் தானே அப்படின்ற மாதிரி ஜர்க்காகிறான். நீங்கள் வந்து உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறனோ அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையில் கை வைக்க, நீ ஃபீல் பண்ணாத, என்ன நான் பேசிக்கிறேன்டின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நீ உணர்ந்த பார்த்தா பேச மாட்ட போலியே, சுக்கா நம்ம வாழ்க்கையும் கையில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, அவர் என்ன சொன்னாலும் கோப்பட்டு ஏந்த வந்துடாத ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்ல, சேச்சா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜேகே வந்து ஒரு கெஃபே தான் கூட்டு வந்துட்டு சுக்கா உள்ளே என்ட்ரு ஆகும்
அதே அந்த சட்டை வந்து நான் அப்பா நம்ம சொல்ல ஜொங்கக்குமா சொல்கிறீங்க. அம்மா அவங்க அப்பா பேர் என்னன்ற மாதிரி கேட்குறான். சபர்ராஜனே அப்படிமா சிரிக்கிறான். என்ன அப்படின்னு இல்லை ஆளையும் பார்த்தோன்னே ஜானகிராமன் ராமச்சந்திரன் இல்லை சபர்ராஜன்மா நினச்சேன் கரெக்டாக சொல்லிட்டு எப்படிமா சிரிக்கிறேன். ஜொங்கக் பி சீரியஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. பி சீரியஸ்ன்ற மாதிரி வரான். இப்போ உங்கள் அப்பாவும் உட்காருங்க அதுமா சொல்ல அவன் அதுக்கு முன்னாடி சேரத்தை போட்டு உட்காந்துட்டான். நீங்கள் வந்து சொதப்புறானேன்னு பார்க்க ஹாய் அங்கிள் ஜங்குக்குமா சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும்பான்ற மாதிரி சொல்கிறாரு அவரும். எல்லாம் தெரியுமாண்டி இப்போ வந்து பேச வேணாம்னு நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே பாருங்கப்பா நான் இதை சுற்றி வலிச்சு பேசுவேன் நான் விரும்பலை எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாரு. சேம் டு அங்கிள்ன்ற மாதிரி அவன் சொல்ல நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படின்றீங்க. இருடி அவர் ஓப்பனாக சொல்லணும் நானும் சொல்லணும்ல அப்படின்னே. இப்போ அவன் சிரிச்சிட்டு ஆனால் என் பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்றான். மீட்டு அங்கிள்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவர் வந்து ஜேகேவே ஒரு லுக்கில் பார்க்குறாரு. இப்போ ஜேகே சிரித்த முகமாக உங்களுக்கு என்ன பிடிக்கல அதெல்லாம் எனக்கு பிரச்சனை உங்கள் பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அவளை பிடிச்சிருக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்ற மாதிரி தலை தொங்க போட்டுங்க. இங்கே என்ன வயன் உனக்கு இவன் தான் வேணுமான்ற மாதிரி கேட்க நீங்கள் வந்து ஆமாப்பா நான் இவர் தான் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் ஒரு 5 மினிட்ஸ் யோசிக்கிறாரு. இப்போ ஜேகேவும் இவங்ககிட்ட இருந்து ஒத்துக்கலன்னா விடு நம்ம போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்றீங்க சைலண்ட்டாக. அவனே இப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ உங்கள் அப்பாவும் என் பொண்ணுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன் அப்பான்ற மாதிரி சொல்ல என்ன வேணால் பண்ணுவான் அங்கிள்ன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். என் பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் அப்படிமா சொல்ல ஜேகே ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் உன்னோட போலீஸ் ஜாப் நீ ரிசைன் பண்ணிடுன்ற மாதிரி சொல்ல அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேவரட் ஆகிடுச்சு ஒரு செகண்டில். இப்போ நீங்கள் வந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல நீருமா நீங்கள் சொன்னலப்பா என் பொண்ணுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன்ட்டு என்னோட இந்த போலீஸ் ஜாப்பை ரிசைன் பண்ணிடு அண்டு நான் என் ஆஃபீஸில் ஒன்று நல்ல வேலை தரேன்ற மாதிரி சொல்ல நீங்கள் பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் கொஞ்சம் குக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க கோமாயிட்டான். நான் ஏன் அங்கிள் என் போலீஸ் ஜாப்பை விடணும்? நான் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ட்ரீம் போலீஸ் ஆகிறது நான் போலீஸ் ஆகியிருக்கேன். என்னோடய போலீஸ் வேலைக்காக என்னால் வயனையும் விட முடியாது வயனுக்காக என்னால் போலீஸ் வேலையும் விட முடியாதுன்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து பா ஜங்குக்கோட ட்ரீம்ப்பா அந்த ஜாப் அவர் ஏன் ஜாப்போட சொல்கிறீங்க அம்மா சொல்ல. இப்போ உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் இருக்க ஜெகி பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் பாருப்பா நான் கடைசியாக கேட்குறேன் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பட் இந்த ஜாப் வேண்டாம் உனக்குன்ற மாதிரி சொல்ல ஜேகே இப்போ அப்படியே வந்து ஏந்து நிற்கிறான். வந்து ஜங்குக்கா அப்படிமா சொல்ல ஓகே அங்கிள் உங்களோட ஒப்பீனியன் உங்கள் முடிவு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல என் முடிவு நான் சொல்கிறேன். என்னால் என் ஜாப் விட முடியாது உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நான் வேறு நல்ல பையனாக பாருங்கன்ற மாதிரி எழுந்து போயிட்டான். நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படிமா சொல்லியிருப்பீங்க திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான் போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜெக்கியவும் பேசியிருக்கவே மாட்டீங்க. இப்போ ஜெக்கியோட அம்மா வந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அம்மா போடுவோம் போட்டு தள்ளுமா என்னம்மா நீ இப்படி விளாட்ற ஐயோ அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. டி பைத்தியம் கத்தாத ராவணமா அவங்க அம்மா சொல்ல அம்மா போடுமான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போறேன்டா இருடா அப்பா காதிட்டு கத்தாத காதில் ரத்தம் வந்துடும் போலமா சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்டான்றமா சொல்ல ஓகே இப்போ ஏன் டென் கொடுக்கணும்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா ஏன் நீ ஒரு 1 வீக்காக ஒழுங்காகவே இல்லை நான் உனக்கும் எனக்கு சண்டை ஆகணுன்னே சண்டைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன சார் வந்து வீட்டுக்கு கூட வர டைம் இல்லையான்ற மாதிரி கேட்க அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐஜி ஆஃபீஸ்க்கு அலைஞ்சிட்டு இருந்தேன் அதனால் வர முடியலன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்க ஜேகேவும் ஒன்றும் இல்லை அதான் சொன்னலாம் அன்றைக்கி ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணுன்னு. ஆமாம் நான் உன்னை போட்டு தள்ளிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிமா சொல்லிட்டு இப்போ கேமை கூட கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பார்த்து சொல்ல என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நீ ஏன் மற்ற அம்மா மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க மற்ற அம்மா மாதிரினா இல்லை வழக்கமாக சீரியலில் இருக்கிற அம்மா மாதிரி ஏன்டா இப்படிலாம் பண்ண ஒரு உயிரை கொள்றது எவ்வளோ பாவம் தெரியுமா 4 கண்ணீர்லாம் சிந்தி ஏஞ்சம் குக்கா இப்படிலாம் பண்ணாத அப்போல்லாம் சொல்லணும்னு பார்த்தா ஏதோ என்ன மாதிரியே வந்து போட்டு தள்ளிட்டியான்னு அசால்ட்டாக கேட்குறியே அதான் கேட்குறேன் ஏன் நீ மற்ற அம்மா மாதிரி இல்லை அப்படின்ட்டுன்னு. நீ கண்டிப்பாக ஒரு நல்லவனை போட்டு தள்ள மாட்ட தண்டிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல். ஜேகேவும் சிரிக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கும் எனக்கு என்ன சண்டை அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்றான். எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஏன் நான் கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்ல உன்ட்ட வந்து சொல்லி அப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜேகேவோட அம்மா என்கிட்ட எதுவும் சொல்ல அதை உன்ட்ட கேட்குறேன்னு ஒன்றும் இல்லை அவங்க அப்பான்னு பார்க்க கூப்பிட்டு போனானே பாத்தியாடா பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க சந்தோஷமா. ஆச்சு அதெல்லாம் ஆச்சு அதனால் ஓவராக பேசினான்ற மாதிரி சொல்ல
என்னடா அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏ இல்லை மம்மி அதெல்லாம் அடிக்கலாம் நான் செய்வேனா, அது என் மாமனார் அதெல்லாம் அடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அப்பா கோவத்தில் கைகி ஓங்கிட்டுன்னு பயந்துட்டேன். அப்போ என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, என் போலீஸ் ஜாப்பை விட்டால் வயனனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார், போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் அதான் அவங்க பொண்ணுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு உங்கள் பொண்ணு வேணாம் நீ வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்டா இப்படி பண்ண, வயன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்ற மாதிரி சொல்ல, அது சொல்லும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்ற மாதிரி இப்போ அவங்க அம்மா பார்க்குறான். நல்லா பேசுடா நீ போ, என்கிட்ட பேசாதன்ற மாதிரி சொல்ல, மா என் மேலே நம்ம தப்பு இருக்கா, அந்த ஆள் தான் ஓவராக பேசிகிட்டு இருந்தான், நான் இத்தனைக்கும் கோவத்தில் கை நீட்டாமல் வந்தனே அது வரையும் பெருசுன்னு சொல்ல, நீட்டு வடா நீட்டு வா ஒன்றும் கையை உடச்சி அடுப்பில் வைக்கிறன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ ஏட்டையா கால் பண்ணுறாரு, ஏட்டையா எதுக்கு என்ன கால் பண்ணுறாருன்ற மாதிரி ஸோ ஸ்பீக்கரில் தான் போட்டு சொல்ல, ஏட்டையான்றமா சொல்ல, ஐயா ஐயா ஐயான்றமா சொல்ல, ஐயோ எத்தனை ஐயா என்ன கதைன்ற மாதிரி கேட்க, என்ன அதாவது எவனாவது எங்கே பாம்பு வச்சிட்டானான்னு கேட்க, இல்லை 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 டாக்டர் அம்மா இருக்காங்க. இப்போது ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க, ஆமாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஒரு பையனை போட்டு ரோட்டில் அடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறேன் ஏட்டையாவும். இப்போ ஜேகேவும் என்ன யார் டாக்டர் அம்மா ஒரு பையனை போட்டு அடிக்கிறான், நல்லா பாரியா வேறு யாரும் பொண்ணாக இருக்கும் அவளாவது அந்த ஒரு பையனை அடிக்கிறதாவு உனக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அம்மா கூடுமான்றமா சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அம்மா கேம் ஆஃப் பண்ணுறேன் மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபஸ்ட்டு அவங்க ஒழுங்காக பேசுன்ற மாதிரி சொல்கிறான் அவங்க அம்மாவும். ஜேகேவும் இப்போ என்ன அது என்ன வயனான்னு, ஆமாய்யா ஆமாம் அதுவும் ஆல்ரெடி ஒரு பையன் பார்க்க செம்மையாக இருக்கான், அந்த பையனை போட்டு முடிய பிடிச்சி தடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் அப்படியே வீடியோ கால் வா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ ஏட்டையும் வீடியோ கால் வராரு, நீங்கள் தான் ஸோ அந்த பையன் நம்ம யோசிச்சுருந்தான் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கீங்க ரோட்டில், போடு போடு அப்படி தான் இன்னும் லெஃப்ட்டில் போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகேயோட அம்மா வீடியோ கால் பார்த்துட்டு, டேய் போய் என்னன்னு பாடுறா அவன் ஏன் அடிக்கிறான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல, கம்முனருமா அந்த பையன் தான் வாய் விட்டுருப்பான் அதை போட்டு பழக்கிறான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஏட்டாயாவும் ஜேகே ஒரு ரியாக்ஷனில் பார்க்குறாங்க, யாரா இவன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜேகேவும் சரி போகிறேன்ற மாதிரி இப்போது நீங்கள் இருக்கிறதுக்கு தான் வந்தா, இப்போ நீங்கள் இவன் சொன்னால் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட அந்த மாதிரி நீ வார்த்தை பேசியிருப்பேன்ற மாதிரி சொல்ல. இவன் சொன்னால் இப்போ நான் என்ன தப்பாக கேட்டவன், நீயும் நானும் டேட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு நம்ம டேட் பண்ணுறவர்கள் நான் ஆஸ் எ பாய் ஃப்ரெண்டாக அவனை ஒரு ஹக் பண்ணிப்பான் தானே கேட்டேன், அதுக்கப்புறம் அவன்றமா சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்கள் அவன் முடிய பிடிச்சி இழுத்து பல்லாறுன்னு விட்டுட்ருக்கீங்க. டேட் பண்ணால் நான் ஒன்று மனசாரம் டேட் பண்ணிகிட்டு இருக்கேனா, எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வந்துட்டு இவ்வளோ தான் மதிச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீனும் ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படி மாதிரி நீங்கள் வந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏட்டையா வந்து உங்கள் 2 பேரும் பிரித்து விட்றாரு, நீங்கள் வந்து ஏட்டையா நான் விடுங்க ஏட்டையா எனக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏட்டையா பின்னாடி போய் யூஞ்சுன்னு வச்சுக்கிட்டு, சார் நீங்கள் பாருங்கள் சார் நாங்கள் டேட்டுக்கு வந்தோம் சார், நான் வந்து பெருசாக தப்பாக கூட பண்ணலை, இவங்க என்னை போட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகேவும் அங்கே வரான். நீங்கள் ஜேகே பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. இப்போ ஜேகேவும் எதுவுமே தெரியாமல் என்ன பிரச்சனை, என்னடா இந்த பொண்ணு மிஸ்பிஹேவ் பண்ணுறியான்ற மாதிரி சொல்ல. ஐயோ சார் நான் ஏன் சார் மிஸ்பிஹேவ்லாம் பண்ண போகிறேன், நாங்கள் ரொம்ப டேட்டுக்கு வந்தோன்ற மாதிரி சொல்லலாம். ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறேன், இப்போது நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பீங்க, எதுக்கு வந்த அப்படின்னோடனே டேட்டுக்கு மாதிரி அவன் சொல்ல. என்னாச்சுடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்போ யூசனோட ஷோல்டரில் வந்து கை போடுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ அவனை முறைச்சி, என்னாச்சு இந்த பொண்ணு வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுறான்னு நீங்கள் வந்து ஹலோ என்னென்ன பார்த்தா மிஸ்பிஹேவ் பண்ணுற பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. நான் இந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி செக்கே சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ யூஞ்சனும் எங்கள் என்னையும் வந்து டேட்டு காமிச்சு வச்சாரு, நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், பைத்தியம் மாதிரி நடிக்கிறான்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் என்ன அடிக்கிறாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் யூஞ்சனை. நீங்கள் வந்து பார்க்குறீங்க யார் பைத்தியம், நீ தான் பைத்தியம், உங்கள் அப்பா பைத்தியம், உங்கள் ஆத்தா பைத்தியன்ற மாதிரி சொல்கிறீங்க. பார்த்தீங்களா பஜாரி மாதிரி கத்துறான்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் இப்போ யூஞ்சன் சிக்ஸ் தட்டு பலார்னு ஒன்று விட்றான். யூஞ்சனுக்கு ஒன்றுமே புரியல. அவளா வயன் அக்கான்னு கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல. யூஞ்சனும் என்ன அப்படின்றான். காது கொயின்னு கேட்குது, அக்கான்னு கூப்பிட்றான்னு சொல்ல. சார் காது கேட்கல போல சார்ன்ற மாதிரி நம்ம ஏட்டையா சொல்ல. இப்போ யூஞ்சனை பார்த்து கிளம்பு அங்கே போ அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கை காமிக்கிறான். யூஞ்சனும் கனத்தில் கை வச்சுட்டு நான் எதுக்கு இப்போ அடி வாங்கினேன்ற மாதிரி அப்படியே பாவமாக போகிறான். இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து நடந்து போகிறீங்க, ஸோ மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பான். என்ன நான் ஃபாலோ பண்ணுறியா அந்த மாதிரி கேட்க, இல்லையே நான் பஸ் ஏறி வீட்டுக்கு போவேன்ன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நின்றுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அப்பா முன்னே அப்படி பேசியிருப்பேன்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் பேசினேன், உங்கள் அப்பா தான் நிறைய பேசினானே, ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதை கொடுன்ற மாதிரி சொல்ல. நீ ஏன் என்ன ஆயிடுச்சு உங்கள் அப்பா நீங்கள் என்ன மரியாதை தரணும் அப்படின்றான். அவ்வளோதான் இல்லை, ஏதோ உன் கூட நான் 7 ஜென்மம் வாழணும், நீ தான் என் பொண்டாட்டி இப்படிலாம் சொன்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல. ஆமாம் சொன்னேன், உங்கள் அப்பா அப்படி ஒத்துக்காமல் என்னை காண்டாயிட்டுவான், எதுக்கு
நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றான். அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிடுச்சு. இப்போ அவன் சொன்னது என்ன சொன்னேன் அப்படின்னோடனே அதான் பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பஸ் ஒருத்தன் பார்த்துட்ருக்கேன். உங்கள் கண்ணுது மழையாக இப்போ கண்ணீர் வருது. இப்போ உங்களை பார்க்குறான். அவ்வளோ தானே? பிரேக்கப் பிரேக்கப் இந்த பிரேக்கப் பண்ண தான் என்ன இப்போ சுற்றி சுற்றி இந்த லவ் பண்ணியா அப்படின்னே ஜேகே எதுவுமே பேசாமலே பார்த்துட்ருக்கான். அவ்வளோதான்ல ஜக்குக்கா. ஓகே ஓகே பிரேக்கப் தானே? நானும் பிரேக்கப் பண்ணிக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜேகே வந்து ஏன் போகிறேன்னு சொல்கிற, கிளம்பண்டி தானே அப்படின்றான். உங்களுக்கு ஐஸு டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகும்னு நீங்கள் வந்து தொடச்சிட்டு நான் ஏன் ஆளணும்? நீ தான் ஆளணும். இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து லைஃப்லேருந்து வேணாம் தூக்கி போட்டு நீ தான் ஆளணும்னு சொல்ல அழுதுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது ஜேகே உங்களுக்கு ஆட்டோ நிறுத்துறான். நீங்கள் அந்த ஆட்டோவில் ஏறி போகிறீங்க. இப்போ அவன் திருப்பி 1 2 அப்படின்ற மாதிரி என்ன 3 அப்படின்னே இப்போ ஆட்டோ அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ நீங்கள் எப்படி இறங்கி வந்து இப்போ ஜேகேவை பார்த்து ஷர்ட்டை பிடிச்சி அவ்வளோதான்ல நான் போகிறேன்னே போகாதடி ஒரு வார்த்தை சொல்கிறியா நீ அப்படின்னே அவன் சிரிக்கிறான். ரோடுடி ஷர்ட்டை விடுறீன்னு சிரிக்காத அவ்வளோதான்ல அவனை தூக்கி போட்டல நீ, உனக்கு அவ்வளோதானே என் மேலே நான் தான் உன்னை பைத்தியக்காரன்னு நினச்சி டெய்லி உட்காந்து அழுகுறேன்னா உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்ட்டு இருக்கீங்க. வந்து உங்களே இப்போ சிரிக்காத நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு தெரியாதுன்ற மாதிரி சிரிக்கிறான். வந்து இன்னும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் 10 எண்றதுக்குள்ளே ஆட்டோ நிறுத்திட்டு இப்படி வந்து பேசவும் தெரியும், ஆனால் 3 தான் என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்றான். நீங்கள் வந்து நான் போகிறேன் நிஜமான்ற மாதிரி சொல்லிட்டு போகும். ஜேகே அவங்க கையை பிடிச்சி எடுத்து இப்போ டைட்டாக அவங்களை ஹக் பண்ணுறான். விட்டு நான் கோவமாக இருக்கேன்மா சொல்கிறீங்க. ஐ ஆல்வேஸ் பி வித் யூ, ஐ லவ் யூ அம்மா சொல்கிறான். ஐ ஹேட் யூன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி உங்கள் கேஸில் கிஸ் பண்ணுறான். சைலண்ட் ஆகிட்டிங்க. அப்போ கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னே கண்டிப்பாக எங்கள் அப்பா சொல்கிறதுக்காக என்னை விட்டுலாம் மறுபடியும் போக மாட்டாள் அப்படின்னே. இப்போ யாரையும் உன்னை விட்டு போனா இப்படி தான் வாழ்க்கை முழுக்க என்னோட கைக்குள்ளே நீ இருப்பான்ற மாதிரி சொல்ல நீங்கள் வந்து அவனே பார்க்குறீங்க. இப்போ உங்கள் அப்பா தானே. நானும் ஃபஸ்ட்டே வந்து அவள் சொல்கிறதுக்குலாம் ஓகே சொல்லிட்டு எப்படியே விட்டு கொடுத்து போ, கொஞ்சம் ஈகோ தடுத்துது. இருந்தாலும் உனக்கு வேறு பையன் பாருங்கன்னு சொன்னோன்னே உங்கள் அப்பா டேட்டுக்கு அனுப்புகிறாலும் வந்துட்டான். இதுக்கப்புறம்லாம் சும்மா இருக்க மாட்டேன் நான் எட்ரமா சொல்ல. ஃபஸ்ட்டு அவருக்கு மரியாதைன்னே அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் லிப் மேலே கிஸ் பண்ணுறான். சைலண்ட் ஆகிட்டிங்க. என்னோடய மாமனார் நான் என்ன வேணால் சொல்லுவேன், அதே நீ இப்படி தான் அப்படி தான் ரூல்ஸ் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்பாட்ட வந்து பேசுறியா அப்படின்னே நாளைக்கு அம்மாவோட வரேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜேகே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து மறுபடியும் பேசியிருப்பான். இந்த வாட்டி அவங்க அம்மாவோட வந்திருப்பான். ஜேகே அவங்க அப்பாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். இல்லை அங்கிள் என்னோடய ஜாப் தான் எனக்கு எல்லாமே, இந்த ஜாப்க்காக நான் வயனெல்லாம் விடவே முடியாது, நான்லாம் அவங்க பொண்ணும் இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ இன்றைக்கி உங்களோட மேரேஜ். ஸோ ஜேகே வந்து அந்த மணமேடை சொல்லுவாங்களே அங்கே தான் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ நீங்களும் வந்து உட்காடுறீங்க. ஸோ இப்போ ஐயரை வந்து தாலி கட்டுங்கம்மா சொல்ல. ஸோ இப்போ ஜேகே அவங்க பார்த்து ஓகேவா அப்படின்றான். நீங்கள் உங்கள் டிஏரே சொல்லு ஓகே அப்படின்றீங்க. ஸோ மேரேஜும் வந்து ஃபுல்ஃபில்லாக முடியுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் உங்கள் ஃபஸ்ட் நைட்காக ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே வந்து டி மாமா எனக்கு பயமாக இருக்குடான்றமா சொல்ல அணியும் ஃபஸ்ட் நைட்டுக்கு என்னடா உனக்கு பயம், ஆக்சுவலி இந்த இடத்துல பொண்ணு தண்டை பயப்படணுன்ற மாதிரி சொல்ல ஜிமின் வந்து அந்த பெட்டெல்லாம் வந்து பூலாம் போட்டுட்ருக்கான். இந்த பூவெல்லாம் என்ன பாம்பு பண்ணிச்சா இவன் ஃபஸ்ட் நைட்டில் வரணும்னு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜேகே வந்து இல்லைடா மாமா எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கிறதுக்கு போய் கையெல்லாம் பாரு அப்படின்னா ஜேகேயோட கை ஷிவர் ஆகிட்டுருக்கு. அண்ணி வந்து கை பிடிச்சிட்டு இதுக்குடா பயப்படுறேன்ற மாதிரி சொல்ல தெரிலடா பதட்டமாக இருக்குடான்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டு இருக்க. ஜிமினும் டே மாமா அவன் பயத்தில் வீக்கிடான்ற மாதிரி சொல்ல அண்ணி அப்படியே அசிங்கமாக ஒரு லுக்கில் பார்க்குறான். அப்படின்ற மாதிரி ஜேகே போய் துப்ப டே இல்லைடா ஃபஸ்ட் நைட்ரா ஏதாவது ஒரு அட்வைஸ் கூடன்ற மாதிரி அணியை பார்த்து கேட்க அணி வந்து இல்லை என்னை பார்த்தா அவங்களை எப்படி தெரியுதுன்றான். டே இதெல்லாம் நீ ஒரு அனுபவசாலிடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்க இப்போ அணி வந்து வெக்கப்படுறான். ஜேகே வந்து இந்த கருமெல்லாம் நான் வந்து மின்னு முன்னாடி பண்ணிக்க, இப்போ எனக்கு வந்து அட்வைஸ் எதோ கூடா பயமாக இருக்குடான்ற மாதிரி சொல்ல இப்போ ஜிமின் ரூம் விட்டு வெளியே போயிட்டான். இப்போ ஜேகே நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் அவன் அவன் பாட்டு போகிறான்ற மாதிரி சொல்ல அணியும் என்ன அட்வைஸ் தர்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். டே இதுக்கெல்லாம் பயப்படாதுடா, என்னடா நீ மச்சாவா இருக்க போகிறடா அப்புறம் இதுக்கிட்ட பயப்படுறேன்ற மாதிரி சொல்ல என்ன நீ யாரையோ ரேப் பண்ணவா போகிற, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போன கூட சந்தோஷமாக இருக்க போகிற, லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு, இதில் என்னடா உனக்கு பயம்னே. அதெல்லாம் இல்லைடா அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஃபஸ்ட் நைட்டு
இந்த ரூமு இந்த ரூமில் நான் எத்தனை நாள் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவள் கூட அப்போல்லாம் இருக்குன்னு நினைக்கும் போதுன்ற மாதிரி அணி சொல்ல ஒரு மாதிரி ஷையாக இருக்குடான்ற மாதிரி ஜெக்கி வைக்கப்பட அணி வந்து டே எனக்கு தெரிஞ்சு ஒயன் பண்ண வேண்டிய வேலைலாம் நீ பண்ணிகிட்ருக்காடா. எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு ஃபஸ்ட் நைட்டை இன்னும் தெரியும்ல, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்லன்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் தெரியுன்ற மாதிரி ஜெக்கி சொல்கிறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல தெரியும்ல, அப்புறம் என்ன அதான் மனம் போகிறல அப்புறம் என்னன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜெக்கி வந்து இருந்தாலும் ஒரு பதட்டமாக இருக்குன்னு சொல்ல பெரிய நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நல்லா சாஃப்டாக போ ஒன்றும் அங்கே இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் ஜிமினோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸில் பாலோடு வரான். இப்போ அணியும் இதுடா பால்ன்ற மாதிரி சொல்ல வேறு ஃபஸ்ட் நைட் போகிற மாப்பிள்ளை அவருக்கு தான்ற மாதிரி சொல்ல ஜெக்கியும் பார்க்குறான். டே அவன் பழ தோட்டத்தே சாப்பிட போகிறான்டா, அவனுக்கு இதுடா பாலுன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜிமினோ இதை பற்றி ஒன்றுலாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இதை வந்து அப்படியே பீர் மாதிரி ஒரே மாடத்தில் அடி பார்க்கலான்னொன்னே ஜெக்கியும் இல்லைண்ணா எனக்கு வேணாண்டா என் பொன்னாடி வேறு எடுத்துகிட்டு வருவான்னு சொல்ல அது வேறு பால் இந்த பால் வேறு என்னடா கழுத பாலான்ற மாதிரி அணி கேட்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஜிமினோ. இப்போ ஜெக்கி சரி கூட அப்படின்னோடனே ஒரே பெக்கில் அடிச்சிட்டான். இப்போ அணி வந்து இது அந்த பாலா அப்படின்ற மாதிரி ஜிமினை நைஸாக கேட்க ஜிமின் சிரிக்கிறான். இப்போ ஜெய்கே அந்த குடிச்சதுக்கப்புறம் என்னடா டேஸ்ட் நல்லா இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அது ஒரு கிளாஸ் போதும் நீ பக்காவாக எல்லாம் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஜெய்கே வந்து பக்காவாக பண்ணிடுவானா அப்படின்னே அதெல்லாம் அவனுக்கு புரியாது இன்னொன்னே. இப்போ அணி வந்து அப்படியே ஒரு சிரிச்ச முகமாக இருக்க இவன் ரெண்டு பேரையும் பார்க்குறான். என்னடா ரெண்டு பேரும் சிரிச்ச முகமாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல ஜிமின் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை போ டைம் ஆச்சு ராகு காலம் வந்துட போகுதுன்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த ரூமில் இவன் விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ அணி வந்து எதுக்கோ நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல ஜிமின் வந்து அவன் அதெல்லாம் பண்ண மாட்டான்டான்ற மாதிரி சொல்கிறான். யாருக்கு தெரியும் இந்த புள்ளையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தான் மூஞ்சி வச்சுருக்கான், ஆனால் எல்லா வேலையும் பண்ணுவானே என் தங்கச்சி ரொம்ப பாவம்ன்ற மாதிரி அணி சொல்ல ஃபீலிங்ஸு மூடிட்டு வான்ற மாதிரி. சரி இவன் போயாச்சு. சரி இப்போ ஃபஸ்ட் நைட் ரூமில் ஜெக்கே தான் குறுக்கே எதுக்கு நடந்துட்டுருக்கான். அவனுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ஏசி இன்னும் 30 இருக்குது எதுக்குடா எனக்கு ஒன்று வேர்க்குதுன்ற மாதிரி. ஸோ அவன் ஷர்ட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு விசிறிகிட்டே நடந்துட்டுருக்க. ஸோ இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஜெக்கி அப்படியே பார்த்துட்ருக்க. நீங்கள் தான் உள்ளே வர்றீங்க, நீங்கள் நார்மலாக வரீங்க, கையில் பால் சொம்பு எதுவுமே இல்லை, ஃப்ரீ ஹேரு ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு ஷர்ட்டோடு வரீங்க. அவன் உங்களையே ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் வந்து என்னாச்சு புக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது நீங்கள் டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏன் அப்படி பார்க்குறன்ற மாதிரி கேட்க என்னடி கோலம் இது அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்ன கோலம்னா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுமே நம்மளுக்கு காதல் மேரேஜ் ஆச்சு இன்னொன்று இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் நைட்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஷூ அப்படின்ற மாதிரி தள்ள கை வச்சு திரும்புகிறான். இப்போ நீங்களும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து பெட்டில் உட்காந்துட்டீங்க. நம்ம ட்ரெடிஷ்னலில் ஃபஸ்ட் நைட்டில் அப்ளை பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுமேன்ற மாதிரி சொல்கிறீங்க. தெரியுமா அப்புறம் ஒரு ஜிட்டியும் டவுசரோடு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். இது ஒன்று ஜிட்டி இது பேர் ஷார்ட்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது பேர் ஜெட்டி தாண்டின்ற மாதிரி சொல்கிறான். ஜொங்கா இது அருவருப்பாக இருக்குது இது ஷார்ட்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெட்டிவோம் இது ஜெட்டி தான்றான், ஷார்ட்ஸுன்றீங்க, ஜெட்டி தான் ஷார்ட்ஸ் தான் மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி மாற்றியமாக சொல்ல ஐயோ இங்கிலீஷில் சொன்னால் ஷார்ட்ஸ் தமிழில் சொன்னால் அது ஜெட்டி தமிழ் கேட்க அருவருப்பாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒத்துக்கிறல இது ஜெட்டி தானே எங்கள் ஊரில் எங்கள் அம்மா எனக்கு ஜெட்டி தானே சொல்லி கொடுத்தாங்க இது அப்படின்றான். இப்போ என்னங்க பிரச்சனை நானே எதுவுமே இல்லாமல் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல அதான் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆசைதான்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஜெக்கிவும் நான் போடுற எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வேட்டி சட்டை அப்படிலாம் வந்துடுறேன். நீ அழகாக ஒரு ரெட் கலர் இல்லை லைட் பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு கையில் பால்சம்போட அப்படியே வெக்கப்பட்டுட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி வர அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு நான் எப்படி வந்தாலும் நான் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜெக்கிவும் அப்போ இன்றைக்கி நமக்கு எதுவும் இல்லை போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அந்த பெட்டு அந்த சைடு போய் படுத்துக்கிட்டான். ஜம்கா இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொடி அப்படின்றான். நீங்கள் வந்து சிரிச்சிட்டு நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஸோ அவன் வால் ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துருக்கான், நீங்கள் அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துருக்கீங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது இவ்வளோ நேரம் அவன் என்ன பேசினா. நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டுன்னு அவனை கூப்பிட்டோம் அது புரியாமல் போய் படுத்துருக்கான்ட்டு நீங்கள் உங்கள் வாய் மூடி சிரிச்சிட்ருக்க. இப்போது ஜேகே ஃபோனில் வந்து அன்றைக்கி தான் மெசேஜ் டீ மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போது அணியும் அவன் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்துருப்பானுங்க. டேய் என்னடா
ஃபஸ்ட் நைட்டில் ஏதாவது வேலை பார்ப்போன்னு பார்த்தா நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி அனி சொல்ல, ஜெமினோ என்னதே அப்படின்ற மாதிரி ஃபோனை வாங்கி பார்த்தா அவன் சொல்கிறான், டே இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுரா, இவ இப்படிலாம் வந்திருக்காடான்ற மாதிரி பேராகிராஃபாக டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணேன். ஜெமின் சிரிக்கிறா. இப்போ அனி என்னடா யாருக்கும் எங்கள் வாழ்க்கையில் டிப்ஸ் நடக்கும், இவனுக்கு ஃபஸ்ட் நைட்டில் நடக்குதுன்ற மாதிரி அனி சொல்ல, ஜெமின் வந்து இதுக்கு தாண்டா படி பயாலஜி ஒழுங்காக படின்னு அப்போல்லாம் படிக்கல, இப்போ வந்து கொஸ்டின் வந்து இப்போ கேட்டுட்ருக்கான்ற மாதிரி ஜெமின் சொல்ல, இப்போ அனி வந்து ஐயோ இவனை என்ன பண்ணுறதுன்னு இப்போ ஜேகேவும் டே ஏதோ ஒரு வழி சொல்கிறான், இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குதுடா, எனக்கு என்ன பண்ண நெக்ஸ்ட் தெரியல அப்படின்னோடனே அண்ணி தலையில் கை வச்சுட்டு நீ ஃபோனை வை நான் வரேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு, சரி இப்போ உங்கள் ஃபஸ்ட் நைட் ரூமாக ஜன்னல் கிட்ட தான் வரானுங்க 2 பேரும். இப்போ ஜிமினோ இந்த எதுக்கு இந்த பைப் இப்போ எனக்கிட்ட கொடுத்தான்னொன்னே இப்படி என்ன பண்ணு, இங்கேருந்து போ மேலே போயிட்டு என் ஜன்னல்லேருந்து தண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணு அப்படின்றான். இப்போ ஜிமினோ அவன் சொல்கிற மாதிரி போயிட்டு வாட்டர் வந்து செட் பண்ணுறான். இது கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி டேப்பை சொல்ல அவனும் இது பண்ணுறான், ஓப்பன் பண்ணான். ஸோ இப்போ அந்த விண்டோவில் வந்து மழை பெஞ்சா தண்ணி ட்ராப் இதாகல அந்த மாதிரி வருது. ஸோ பக்கத்தில் பார்த்தா 2 மைக் செட்டு மாதிரி வச்சுருக்குறானுங்க. இப்போ ஜிமினோ மைக் செட்டு பைப்பில் எதுக்குடான்ற மாதிரி சொல்ல, இருடான்ட்டு. ஸோ இப்போ அந்த மைக் செட்டில் என்ன பண்ணுறானுங்க, ஸோ மழை பெஞ்சா அந்த ஒரு சவுண்டு வரும்லடா, அந்த மாதிரி அந்த வெதர் சவுண்ட்லாம் வர வைக்கிறானுங்க. ஜேகே வந்து திடீர்னு ஏந்து உட்காந்துட்டு என்ன சவுண்டு இது அப்படின்ற மாதிரி ஜன்னலை பார்த்தா ஸோ மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. ஜேகேவும் மழை பெய்யுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க, நீங்கள் கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தூங்கலை ஆக்சுவலி கண்ணை போட்டிருக்காங்க ஏந்தோடனே. ஜேகேவும் தூங்குறான், ஃபஸ்ட் நைட்டு இவனா தூங்குவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ அனி என்ன பண்ணுறானா, இது விண்டோ லைட்டை ஓப்பன் பண்ணணுன்னே ஸோ இப்போ ரூம்குள்ள ஸ்ப்ரே அடிக்கிறான். அந்த ஸ்ப்ரே ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஸ்மெல்லு. அது ஜேகே வந்து என்ன வாசனை இது, மழை வாசனையில் இப்படி வராதே அப்படின்ற மாதிரி ஸ்மெல் பண்ணிகிட்ருக்க. ஜிமினு என்னடா கொஞ்சமாக அடிக்கிறேன்ற புஷ்ஷுன்னு அடிச்சு விட்டுறான். இப்போ ரூமே ஒரு மாதிரி புகை மூட்டமாகிடுச்சு. ஜிமின் வந்து ஐயோ ஓவராக அடிச்சு விட்டனே, கித்திர போகிறாங்க சின்ன தொற அப்படின்னே கம்முன்னு இருந்தோன்னே. ஸோ அந்த இப்போ லைட்டாக வெளியே போக வச்சோடனே நீங்கள் 2 பேரும் உள்ள இரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என்ன புகையாக இருக்குது, சாம்பிராணி இப்படி புகை வராதுன்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து என்ன தம்புக்கா இது அப்படின்ற மாதிரி நீங்களும் ஏன் உட்காரு. இப்போ வெளியே அணியும் ஜிமினும் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி சொல்ல, ஜிமின் வந்து இது கூட இந்த சாங் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்றான். என்னடா அப்படின்னோடனே அவனும் ஒரு சாங் ஆன் பண்ணால் ஸோ அந்த மியூசிக் மட்டும் வருது. ஸோ இப்போ ரூம்குள்ளே ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான், நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு என்னாச்சு ஜங்குக்கா ஃபீவரா அவனுக்குன்ற மாதிரி ஸோ அவனை தொட்டு பார்க்குறீங்க. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. இப்போ உங்கள் ஹேண்டில் அப்படின்மா கிஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. இப்போ அவன் லைட்டாக அப்படியே உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து அவன் கிஸ் பண்ண அடுத்த செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டிங்க, கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ ஜிமினும் ஒர்க் அவுட் ஆச்சான்னு தெரியலையே அப்படின்னே அனியும் சரி லைட்டாக ஓப்பன் பண்ணிப்பார், ஃபுல்லாக பார்க்கக்கூடாது அப்படின்றான். ஓகேன்ட்டு நம்ம ஜிமினும் லைட்டாக ஓப்பன் பண்ணால் ஜேகே உங்களுக்கு கிஸ் பண்ணி பார்த்துட்டு மச்சான் ஒர்க் அவுட் ஆகுதுரா வாடா போகலாம் அப்படின்னோடனே அனியும் அவனை தரத்தரம் இழுத்துட்டு போகிறான். இப்போ ஜிமின் நீ விடுடா நானே வருவேன்னு சொல்ல, நீ என்ன மாதிரி கேட்பான் தெரியும் மூட்டுவான் அப்படின்றான். ஸோ இப்போ உள்ள நீங்கள் வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனை பார்க்குறீங்க, அவன் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்ருக்கா. நீங்கள் வந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க, கிஸ் பண்ணுறான். அவனை ஸ்டாப் பண்ணுறீங்க. அவன் வந்து என்னடி அப்படின்னா பேசுறது அமிச்சு கேளு அப்படிமா நீங்கள் சொல்ல, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசலாம் ப்ளீஸ் அப்படின்றான். அவன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது, உங்களுக்கு புரியுது அவன் ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்ட்டு. நீங்கள் வந்து இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவன் அப்படியே கிஸ் பண்ணுற முடியும், அந்த கிஸ் டீப்பாக போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ உங்கள் பெட்டில் படுக்க வச்சு உங்கள் மேலே அவன் இருக்கான். இப்போ அவன் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து அப்படின்றான். நீங்கள் வந்து உங்கள் உடம்புல அப்படியே கூஸ் பாம்ஸ் ஆகுது. இப்போது ஒரு ரூல்ஸ்லாம் இங்கே செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. என்ன ரூல்ஸ் போட்டால் கேட்குற முடியல, நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லெட்ஸ் பிரேக் த ரூல் அண்ட் பெட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக டெத்தாக போயிட்டுருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜங்குக்கா இல்லை நம்ம இன்னொரு நாள் அப்படின்றீங்க. அவங்கள பேச விடாமல் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் வந்து ஒரு லவ் மேக் நடந்துட்டுருக்கு. அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் ஒரு 5 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்கள விடுறான். இவங்க மேலே அவ்வளோ ஸ்வெட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பொறுக்கி அப்படின்றீங்க. அவன் வந்து அப்படியே ப்ரீத் பண்ணிட்டு என்னன்னே தெரிலடி
செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் வெக்கப்படுறீங்க இப்போ. ஸோ நீங்கள் வாழை பார்த்த மாதிரி படுத்துக்கிட்டீங்க. இப்போ உங்கள் பேக் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணிட்டு நான் ஒரு புது ரூல் கொண்டு வரலான்னு இருக்கேன் அம்மா சொல்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இனி இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அந்த மாதிரி சொல்ல என்ட்ரு ஆனோடனே அந்த மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. 2 பேரும் நியூடாக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே வியோடாக சொன்னு பார்க்குறீங்க. என்ன சொன்ன உடனே உங்கள் காதுகிட்ட வந்து ரூம்குள்ளே வந்த உடனே அப்படிமா கத்துறான். நீங்கள் கத்தாத அப்படின்றீங்க. கேட்குதுல்ல அப்புறம் ஏன் திரும்பி கேட்குற அப்படிமா சொல்ல அதெல்லாம் என்னால் முடியாதுமா சொல்ல. அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவேன்? நீ ரூல்ஸ் போடும் போது கல்யாணத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, அப்படியே உன்னை மீறி தான் நான் கிஸ்ஸே பண்ணுவேன். அப்போல்லாம் நீ போட்ட ரூல்ஸ்க்கு நான் ஓகே சொன்னல. மேரேஜுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதான் நீ கேட்கணும் அப்படின்றான். முடியாதுன்ற மாதிரி நீ சொல்கிறீங்க. முடியாதுன்னா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மேலே அப்படியே மறுபடியும் ஓவர் ஆகுறாங்க. வந்து இல்லை 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 அப்படின்றீங்க. என்ன இல்லை என்ன இல்லை சொல்லு என்ன இல்லைன்றான். இதெல்லாம் ஓவராக இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு இல்லைடி என்னை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரையல் பார்த்துருந்தா ஹேண்டில் பண்ண கற்றுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்து ஐயோ ஏன் டொட்டாக்கா என்கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்ல உன்கிட்ட தான் பேச முடியும் வேற மாமாட்ட பேச முடியுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கவும் அவன் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஸோ ஓகேடா இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட்டு ஓகே நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பப்ளு உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்டி. அண்ட் ஹாப்பி பர்த்டே மச்சான். 1 வீக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு சொன்னேன் நான் சுகாவுக்கு தான் ஒன்ச்சா ரெக்கார்ட் பண்ணேன். டைம் இல்லைன்ட்டு உனக்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஜெக்கி பயாஸ் எல்லாருக்கும் நான் விஷயம் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி நான் ஒரு பெரிய சாரி கேட்கணுண்டா. பிகாஸ் நான் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சீன் கொண்டு வரப்போ எனக்கு கிஸ் சீனுக்கு அப்புறம்னால அது ஒரு மேக்கோட் சீனுக்குள்ளே கொண்டு போக முடியல ஜெக்கேவை. பிகாஸ் எனக்கு ஷையாக இருக்குது. அதுதான் உண்மை. நான் பப்ளுக்கிட்ட சொல்லுவேன் என்ன முள்ளடி என்னால் அந்த இடத்துல எப்படியும் நினச்சி பார்க்க முடியுது. நீ ஏன்டி நினைக்கிறேன்னு கூட சொல்லுவான். இருந்தாலும் எனக்கு லைக் ஒரு ஆக்வர்டாக மற்ற மெம்பர்ஸ்லாம் கூட நான் பேசுகிறேன். அந்த லெவல் ஹாட் ஸ்டாண்ட் கூட ஜெக்கிக்கு என்னால் கொடுக்கவே முடியலன்னா ஹாட் ஸ்டாண்டே இல்லை ஜெக்கி இது. அதனால தான் என்ன நினைப்பீங்க என்ன இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு தடவை வந்துட்டு முடிச்சு விட்டு போயிடுறாங்க சொதப்பிடுறாங்கன்னு நினைப்பீங்க. நான் என்னோடய இது புரிஞ்சுக்கணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே மோன்ஸ் அண்ட் லைபீஸ் பை பாய் லவ் யூ. இன்னொரு ஒன் ஷாட் வந்தாங்க பார்க்குறேன். பை பாய்.